ஹாய் எல்லாருக்குமே நமஸ்காரம். கார்த்தால நான் 3:30 மணிக்கு எழுந்திருந்தேன். 3:30 மணி இல்லை, கார்த்தால 12 மணிலேருந்து அரை மணிக்கூர் அப்பாவுக்கு பாத்ரூம் போகணும். அது எழுந்திருப்பேன். அதுக்கு சமயம் எனக்கு டயர்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி விடவே கூடாது, பிரம்ம முகூர்த்தத்தை விடாமல் நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எழுந்திருந்துட்டேன். அந்த சக்கவரட்டி வண்ணி 2-3 நாளாக அடுப்பு வந்து சரியாக துடைக்கலைட்டலாம். அதனால் அதை துடைக்கலான்னு சொல்லிவிட்டு அதை க்ளீனாக துடைச்சி சாமிக்கெல்லாம் கோலம் போட்டு 3:30 மணிக்கு குளித்து 4:30 மணிக்குள்ளே நான் எல்லாம் விளக்கேற்றி வச்சுட்டலாம். அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நேற்றுக்கு என்னோடய அக்கா பாம்பேயில் அக்கா திட்டினா, எதுக்குடி 4 மணிக்கு 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறாய், தூங்குடி அப்படின்னா. எனக்கு தூக்கம் வரதில்லை அக்கா, தூங்கத்துக்குள்ளே எனக்கு என்னமோ அந்த சமயத்தில் பகவானை பூஜிக்கிறதும் பகவான்கிட்ட நம்மளோட வேண்டுதலும் எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம கூட்டத்தில் போய் ஒரு சிஎம்முக்கு மனு கொடுக்குறோம். 1000 பேர் இருக்கிறத மனு கொடுக்கறது 1000ல் 1. இதே ஒரு 5-6 பேர் இருக்கிறத கொடுக்கறத நம்மளை ஸ்பெசிஃபிக்காக தெரியும். அதே மாதிரி தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிறைய பேர் தூங்குவா. அந்த சமயத்தில் நம்ம பகவானை தனியாக கிடைக்கும். நம்மளோட கஷ்டங்களும் எல்லாமே சொல்லலாம் பகவான்கிட்ட. அந்த ஒரு இதுதான் நான் எப்பவுமே பிரம்ம முகூர்த்தத்தை மிஸ் பண்ணாமல் பண்ணுறேன். சொல்லுவாள், விளக்கு இருட்டில் மகாலட்சுமி நடந்து வந்துட்டே இருப்பாள். எந்த வீட்டு வாசலில் விளக்கு எரியறதோ அந்த வீட்டுக்குள்ளே வருவாளாம், அப்படி தான் சொல்லுவாள். அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து எனக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு அதில் கஷ்டமும் இல்லை. அப்புறம் நிறைய பேர் நேற்றுக்கு மெசேஜ்லேயும் கேட்டேன், ஃபோன் பண்ணியும் கேட்டேன், தனியாக வாட்ஸ்அப்லேயும் கேட்டேன், கை எப்படி இப்போ எப்படின்னு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோடெல்லாம் ஆசீர்வாதம் என்றைக்குமே எனக்கு இருக்குது. நான் சொன்னேன் பாருங்கள், ஒரு சில பேர் நம்ம குடும்பத்துலேயே என்ன சொன்னால், அப்படி தான் வேணும் அவளுக்கு கை வராமல் போச்சா அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, மழை வந்தது பனி போல் போச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஆசீர்வாதம், பகவானோட ஆசீர்வாதம், அந்த நல்ல டாக்டரோட ஒரு பாசிட்டிவான ஒரு பேச்சு, அது இன்னும் என்னோடய காதில் ஒழிச்சுட்டே இருக்குது அவர் சொல்கிறது. உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உடம்பு அத்தனை ஃபிட்டாக இருக்கீள், எல்லா டெஸ்ட்லேயும் அக்யூரேட், அந்த சுகரை தவிர வேறு எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஃபிட்டாக இருக்கீள். சுகர் 280 இருந்தது. நிறைய பேர் கேட்டால் சுகர் எப்படின்னு. 281 இருந்தது. அவர் சொன்னார், இது நீங்கள் நினச்சா கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்சுலின் இல்லாமல் நீங்கள் லைஃப் ஃபுல்லாக கண்ட்ரோலாக வாழ முடியும். உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களால் முடியும், நீங்கள் மனசு வையுங்க அப்படின்னு டாக்டர் ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங் சொல்கிறத எனக்கு இனியும் ரொம்ப ஹாப்பியாச்சு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாச்சு. அதனால் சரி, நம்மளை அந்த முடிவு எடுத்திருக்கேன். நேற்றுக்கே நான் முடிவு எடுத்துட்டேன். அதிகமாக ரைஸ் எடுத்துக்கிறது இல்லை, நைட்டு வந்து ரைஸ் எடுத்துக்கிறதில்லை, ஸ்வீட் சாப்பிட்றதில்லை. அப்படி நம்ம ஸ்வீட் ஏதாவது ஒரு பீஸ் சாப்பிட்டோன்னா அன்றைக்கி ஒரு டைமில் நம்ம வந்து வெல்லம் மட்டும் குடிச்சிட்டு, அதுதான் டாக்டர் சொன்னார், நீங்கள் மாம்பழம் சாப்பிட்லாம், ஆனால் மாம்பழம் சாப்பிட்ட அன்றைக்கி டிஃபன் சாப்பிடக்கூடாது, அதுதான் டிஃபன் சொல்லிவிட்டு நின்றுக்கணும். அப்போ இப்படி கண்ட்ரோலாக இருங்கோ அப்படின்னாரு. அப்படி கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு நான் முடிவு எடுத்து நேற்றுலேருந்தே அது பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப கை சூப்பராக இருக்குட்டேடா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே அதை புல்லை வந்து நான் விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் பண்ணுவோமே, புல்லை ஊதுபத்தி இதெல்லாம் கொளுத்திட்டு நம்ம ஒரு சரணம் வழி, இன்றைக்கி சனிக்கிழமை ஐயப்பனுக்கு உகந்த நாள்லாம் சூப்பராக ஒரு சரணம் வழியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். அப்போது எல்லாரோட பிரார்த்தனையும் பகவானோட பிரார்த்தனையும் என்னோடய ஹெல்த்தை சூப்பராக கொண்டு வந்திருக்கு. சரணமையப்பா, 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 சுவாமியே, சரணமையப்பா, சுவாமியே, சரணமையப்பா, சுவாமியே, சரணமையப்பா, வீரனே, சரணமையப்பா, மணிகண்டனே, சரணமையப்பா, வாகனனே, சரணமையப்பா, செங்கோயில் அச்சனே, சரணமையப்பா, ஐயங்கோயில் ஐயனே, சரணமையப்பா, பகவானே, சரணமையப்பா, புறத்தமதேவி லோக மாதாவே, சரணமையப்பா, சங்காரனே, சரணமையப்பா, பிரபுவே, சரணமையப்பா, ரஷகனே, சரணமையப்பா, பாந்தவனே, சரணமையப்பா, சுவாமியே, சரணமையப்பா, சுவாமியே, சரணமையப்பா, சுவாமியே, சரணமையப்பா, சுவாமியே, சரணமையப்பா. மரியாதையும் செய்து போய் தெற்று குற்றங்கள் எல்லாம் பொறுத்து காத்து ரட்சிக்கணும். சத்தியமாய 18ஆம் அடியோம் ஸ்ரீ ஹரிஹரநாத சுவாமி சரணமையப்பா. சொல்லணும்னு அவசியம் இல்லை, எங்கூடயே குழந்த மாதிரி அப்பா எழுந்திருந்தாச்சு. காப்பின்னா
இருப்பா நான் தரேன், சாமியெல்லாம் பூஜை பண்ணிட்டு தரேன், 4:30 மணி தான் ஆச்சு அப்படின்னா, நான் குளிக்கணும், ஜபிக்கணும், குளிக்கணும், ஜபிக்கணும் இருந்தால் 4:30 மணிக்கே நீ இருந்தான்னா இன்றைக்கி பொழுதே போகாதப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தரோம், 4:30 தானே ஆச்சு அப்படின்னு சொன்னால், அவர் 3 மணிலேருந்தே எனக்கு முன்னாடியே எழுந்திருந்து உட்கார்ந்துட்டுருக்காரு. குளிக்கட்டா குழந்தே ஜெபிக்கட்டா குழந்தே அப்படின்னு, இருப்பா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி இன்றைக்கி பொழுது நல்லபடியாக ஸ்டார்ட் ஆயாச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு நல்லபடியாக இருக்கும். என்னென்னா, நீங்கள் எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க. நேற்றுக்கு சேட்பேட்டில் கூட ஒருத்தர் பார்த்தா, அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷனும் எனக்கு தந்தா, ரொம்ப சந்தோஷம். அவனுக்கும் அப்பாவுக்கும் காப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான்